தன்னோட வாழ்க்கை முழுக்க தனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு ராஜேந்திர சோழன் அவர்கள். அவர் விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய அடையாளமா இப்ப வரைக்கும் திகழ்றதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தோட வரலாறு என்னன்னா, அவர் கங்கைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த வெற்றியோட இந்த கோவிலை நிறுவுறாரு. இந்த கோவிலை தான் அவரோட காலகட்டத்துல தலைநகரமா ஆக்குறாங்க. ஏன்னா சோழன் காலத்துல தலைநகரமா இருந்தது தஞ்சாவூர் தான். ஆனா ராஜேந்திரன் சோழன் காலத்துல இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமா ஆக்குறாரு ராஜேந்திரன் சோழன் அவர்கள். ஏன்னா அப்பாவுடைய அடையாளத்தை தாண்டி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடயே இந்த தலைநகரத்தை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இது ரொம்பவே 1000 ஆண்டு காலம் பழமையான கோவில். 160 அடி உயரம் உள்ள விமானம் இருக்கு. அதாவது அங்க இருக்கிற கோபுரம் ரொம்பவே வித்தியாசமான முறையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 13 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய லிங்கம் காணப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல நவகிரகங்களே கிடையாதான். ஏன்னா சோழர்கள் வெறும் சிவனை மட்டுமே வழிபடுறதுனால எங்களுக்கு வேற எந்த கிரகங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டு வெறும் சிவனை மட்டும் அடங்கிய அந்த கோவிலை கட்டியிருக்காரு. அங்க இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் சோழருடைய பெருமையை பேசுற விதமா இருக்குமா. ஏன்னா சோழர்கள் வெறும் வீரத்துல மட்டும் நாங்க சிறந்தவங்க கிடையாது, சிற்பம் வடிக்கிறதுலயும் கலைகள்லையும் நாங்க சிறந்து விளங்குனவங்க அப்படின்றத அடையாளத்தோட காட்டுறதுக்காக இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது.